Alpha Grace AG Church presents Living Word Jesus, ஜீவ வார்த்தை இயேசு. பரலோக தேவனே, உம்மை ஆராதனை செய்கிறோம். பரலோக ராஜனே, உம்மை ஆராதனை செய்கிறோம். பரலோக தேவனே, உம்மை ஆராதனை செய்கிறோம். பரலோக ராஜனே, உம்மை ஆராதனை செய்கிறோம். உமது அன்பின் கரங்களை நான் கண்டினேன். உமது அன்பின் கரங்களை நான் அவர் மோசேயின் தேவன், யோசுவாவின் தேவன், நம்முடைய மதில்களை நோக்குவார். இன்னும் சத்தமாய் பாடுவோம். நோக்குவே யோசுவாவின் தேவனே, யோசுவாவின் தேவனே, எங்கள் மதில்களை நோக்குவே. யோசுவாவின் தேவனே, எங்கள் மதில்களை நோக்குவே. Living Word Jesus, ஜீவ வார்த்தை இயேசு. இன்னைக்கு வேர்ல்டில் இந்த எக்கனாமி ஜாபை பற்றி ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது. யாருக்குமே படித்தவர்களுக்கேற்ற வேலை வராது. அவர்களை கொண்டு வித்தியாசமான இடத்துல தான் கடவுள் வைக்கிறார். ஆனால் இயேசு அதை விட மேலானவர். நீ விரும்பாத, நீ கற்றுக்கொண்டிராத ஒன்றில் கொண்டு உன்னை உயர்த்தும்படி யார் வைப்பா? கர்த்தர் வைப்பா. புரிந்தால் இந்த வாலிய பிள்ளைகள் நான் பேசிகிட்டு இருக்கேன். எல்லாரும் இருக்கிற வாலி பிள்ளைங்க படிச்சுட்டு இருக்கிறேன், காலேஜ் போகிறவங்க படிச்சுட்டு இருக்கிறேன், +2 +1
எல்லாம் என்ன கவனிங்க. நீ படித்த படிப்பை பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்காது. அவன் படிப்புக்குரிய வேலையை வர்றதுக்கு உனக்கு 99 வயசு ஆகிடும். ஆனால் 19 வயசுலேயே உன்னை கொண்டு தேவனோட இடத்துல கொண்டு வச்சிருவார். அதை அக்செப்ட் பண்ணணும். என்ன செய்யணும்? ஆமாம். என்னை பாஸ்டருக்கு எங்கள் அப்பா என்னை ஒப்பு கொடுத்தாங்க, எல்லாம் செஞ்சாங்க. பைபிள் ஸ்கூல் படித்தேன். அதே நேரத்தில் நான் நிறைய படித்தேன். ஷார்ட் ஹேண்டு, டைப்பிங்கு, ஹிந்தி, இந்த வேகமாக எழுதுறது இதெல்லாம் படித்து ஷார்ட் ஹேண்ட்லாம் படித்து ஒருத்தருக்கு ஷார்ட் ஹேண்ட்லலாம் எழுதுவேன் உட்காந்து. இப்படியெல்லாம் பண்ணி எல்ஐசியில் ஆஃபீஸில் 3 மாதம் ஒர்க் பண்ணேன். சென்னையில் நான் அநேக ஆஃபீஸில் அலுவலகம் போய் நான் என்னுடைய எய்ம் என்னென்னா, பாஸ்டராகி இந்த எல்லாம் போய் காணிக்கைக்கெல்லாம் அலையக்கூடாது, சாப்பிடாம அவன் கஷ்டப்படுவாங்களே அப்படிலாம் இருக்கக்கூடாது, நல்லா என்ன செய்யணும், வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி இப்படி தான் அலைஞ்சேன். நான் விரும்பாத ஒன்று யார் என்னை கொண்டு வந்தா? ஊழியத்துக்கே விரும்பலை, என்னை தீர்க்கதரிசியாக மாற்றினார். இன்றைக்கி யாருக்கோ தீர்க்க தரிசனம் வருது, நீ விரும்பாத இடத்துல தான் நீ போய் இருப்ப, நீ நினையாத இடத்துல கர்த்தர் நோய் வைத்துவார். கண்ணில் கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுகிறவரே, நீ நினையாத இடத்துல உன்னை கொண்டு போறவர், நீ விரும்பாத இடத்துல உன்னை கொண்டு போவார், நீ அறியாத இடத்துல உன்னை கொண்டு போவார். ஹல்லேலூயா. கிட்டத்தட்ட 5வது வகுப்பிலிருந்து சிட்டியில் தான், வெள்ளிவாக்கம், பரிசுவாக்கம், கோடம்பாக்கம், இப்படி தான் சிட்டிக்குள்ளே சைக்கிள் எடுத்துகிட்டு சுற்றிட்டு அலைஞ்சாள். ஒரு நாள் இந்த கிராமத்தை நான் பார்த்ததே கிடையாது லைஃப்பில். இப்படியெல்லாம் கர்த்தர் சொன்னார், சிட்டிக்குள்ளே என்னை அலைஞ்சிட்ருக்கிறேன், வா போகலாம் அப்படின்னார். அதனால் தேவன் சொல்ல கைவிட்டு சொல்லுங்கள், தேவன் எதையும் செய்ய வல்லவர். இன்னைக்கு எத்தனை பேர் உங்களோட பேசிகிட்டு இருக்கிற ரெடியாக இருக்கீங்களா? எல்லாம் வாயத்திறந்து ஸ்தோத்திரம் பண்ணி, தேவனே நீர் வைத்திருக்கிற வழிகளுக்காக ஸ்தோத்திரம், என்னை கொண்டு செல்லுகிற பாதைகளுக்காக ஸ்தோத்திரம், உம்மை கூடவே நான் வர்றேன் ஆண்டவரே, நீர் என் கூட வரணும், அவ்வளோதான். அது காடோ மலையோ மேடோ வனாந்திரமோ யார் இருந்தால் போதும். ஆமேன் சொல்லுவோம். ஹல்லேலூயா. சரி, போகட்டும். ஆமான் அங்கே இருக்கிறான். மொர்தெக்காயை கர்த்தர் வைத்திருக்கிறார். மொர்தெக்காய் ராஜ பரம்பரையில் உள்ளவன். கவனிங்க, மொர்தெக்காய் இஸ் a kingly ரைஸ். சவுல் பரம்பரை, கீசின் பரம்பரை, யாக்கோபின் பரம்பரையில் உள்ளவன் உயர்ந்திருக்கிறான். இப்போ நான் சொல்ல வரேன், கவனிங்க. ஆண்டவர் யாரையும் திடீர்னு உயர்த்த மாட்டார். நீ யார்? இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்டு இயேசுவுக்காக நீ இருக்கிறியா? இன்னைக்கு நமக்கு ஜீன் என்ன தெரியுமா? நம்ம யாருடைய பரம்பரையில் இருக்கணும்? சொல்லுங்க வாய்த்தாரு. இயேசு. ஹல்லேலூயா. அவரை நீங்கள் எப்படி நேசிக்கிறீங்க? அவருடைய ஆலயத்தை எப்படி நேசிக்கிறீங்க? அவருடைய ஆலயத்துக்கு எப்படி நீ கொடுக்குற? அவருடைய ஆலயத்தை நீ எப்படி கனம் பண்ணுகிற? ஊழியக்காரர் நீ எப்படி நேசிக்கிற? இதுதான் உன் பரம்பரை, இதுதான் உன் ஜீனியாலஜி. இந்த ஜீனியாலஜி யார் பாப்பா? தேவன் கவனிப்பார். ஹல்லேலூயா. தேவன் கவனிப்பார், தேவன் கவனிப்பார். மோடி அவர்களுடைய ஆஃபீஸில் கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம் ஒன்று நடந்ததில் ஒரு பிஷப் பிரசங்கம் பண்ணுறார். டெல்லியில் தெருமா போய் பிரசங்கம் பண்ணினவர், நடந்து பிரசங்கம் பண்ணுவாராம், பாட்டு பாடி பிரசங்கம் பண்ணுவாராம், சண்டே ஸ்கூல் ஏகப்பட்ட சண்டே ஸ்கூல் நடத்துவார். அன்னைக்கு அவர் பிஷப். அவரை கொண்டு மோடிக்கு முன்னால் யார் நிறுத்தினார்? கர்த்தர் நிறுத்தினார். புரிஞ்சவளை கை வைத்து, தேவனே நீர் யாரு? சர்வ வல்லவர். உங்க ஜீன் எப்படி இருக்குது? இவன் ஒரு சண்டே தவற விட மாட்டான், இவன் ஒரு ஆராதனைக்கு தவறாம போறவன், கர்த்தருடைய ஊழியத்தை தாங்குறவன், நீருடைய ஆலயம்னா நேசிக்கிறவன், ஊழியக்காரர்கள் நேசிக்கிறவன். இஸ் தட் யுவர் ஜீனியாலஜி? இது உன்னுடைய ரத்தத்தில் இருக்கிறதா? இதை கவனித்து தான் பரலோகம் உயர்த்துகிறது. புரிந்தால் ஆமென் சொல்லலாம். ஹல்லேலூயா. மொர்தெக்காய்க்கு ஒரு ஜீன் இருந்துச்சு, எல்லாருக்குமே ஒரு ஜீன் இருக்குது. நீ எந்த வம்ச வழியில வர்றியோ அதை வச்சுதான் ஆசீர்வாதம். எந்த வழியில உன் ரத்தம் வருகிறதோ அதை வைத்ததான் ஆசீர்வாதம். நான் இப்படி என்னை பற்றி தான் நான் சொல்ல முடியும். உங்களை பற்றி சொன்னால் என்ன சண்டை கடை போடுவீங்க. நான் இவ்வளவு பிடிக்காமல் இருந்து வேலைலாம் செஞ்சு ஆஃபீஸெல்லாம் போயெல்லாம் பண்ணால் என்னை கொண்டு ஆண்டவர் பாஸ்டர்களுக்கு கார் துடைக்க வைப்பார், பாஸ்டர்களுக்கு துணியை துவைக்க வைச்சார். ஒரு பாஸ்டருக்கு நான் அந்த ட்ரெஸ்ஸை துவைச்சி கொடுத்தா அவர் சொல்லுவார், ஆலமன் துவைச்சது ரொம்ப ஒயிட்டாக இருக்குது அப்படிம்பாங்க. இப்படி தான் என்னை வச்சார். நீங்கள் நினைக்காதீங்க நான் திடீர்னு ஒன்று வந்துடல. எனக்கு ஒரு ஜீன் இருக்குது, எனக்கு ஒரு வழி இருக்குது. தேவன் என்னை கவனித்தார், தேவன் என்னை பார்த்தார். யாரையும் தேவன் பார்க்காமல் ஒன்றும் செய்வதே இல்லை. அவர் யாரு? சர்வ. பாஸ்டர் சாலமோன் என்ற ஒரு பாஸ்டர், இன்னைக்கு மதர்கள் இருக்கிற, அவருக்கு வயசாகி பிள்ளைகளில் பேர பிள்ளைகள்லாம் இருக்காங்க. அவர் என்னுடைய போதகர். சின்ன வயசில் ஹெர்குலஸ் சைக்கிள் வச்சுருப்பார். அலமேன் நான் 9 மணிக்கு மீட்டிங் போகிறேன், தொடச்சி வச்சிருப்பார். அவ்வளோதான், 1 மணி நேரம்
வெறும் துணியில் தொடச்சி தேங்காய் போட்டு தொடச்சி மறுபடியும் தொடச்சி. அவர் போனால் அவர் சட்டை இருக்கிறத விட வண்டி அவ்வளோ பளபளன்னு இருக்கும். ஒரு ஜாபை கொடுத்தா சரியாக செய். ஒருத்தர் அட்மையர் பண்ணுற மாதிரி நம்ம ஒன்று செய்கிறோமா? இவன் செஞ்சான் அவ்வளோ அழகாக இருக்கு வருதா? அதுதான் உன் ஜீன். இதை வைத்து தான் யாருடைய உயர்வு இருக்குது. புரிஞ்சா கை வைத்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இதெல்லாம் ஜெபம் பண்ணுங்க. பிள்ளைகளுக்கு வேணும் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே கேளுங்க, ஆண்டவரே எங்க ஜீன் மொர்தெக்காயுடைய ஜீன் போல இருக்கணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. தேவனை ஆராதிக்கிற நாளில் வேதம் சொல்லுது, கர்த்தருடைய நாளை மகிமையின் நாள் என்று எண்ணுவாயானால் உனக்கு 1000 கல்யாணம் வரும், 1000 அடக்கம் வரும், 1000 பிரச்சனை வரத்தான் செய்யும். அதுக்காக நீ யாரு தெரியுமா? நீ ஒரு ஆமான் அல்ல. நீ யாரு? மொர்தெக்காய். சொல்லுங்க பார்க்கலாம். நான் யார் அல்ல, நான் யாரு கிடையாது. நீ ஆமானா இருக்கக்கூடாது. யூ ஷுட் நாட் பி. இப்போ நான் சொல்ல போறேன் ஆமானை பத்தி சொல்ல போறேன். நீ ஒரு மொர்தெக்காய் இருக்கணும். உங்க தாத்தாக்கு 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 தாத்தா அப்படின்னா யாக்கோபு தான் எங்க தாத்தா. அடுத்த தாத்தா அப்படியே வந்தா சவுல். தாத்தா தாத்தாக்கு தாத்தா ஜீன் இருக்குது. உன்னை பார்த்து கேட்டா சொல்லணும், பிறக்கும் போதே சின்ன வயசுல ஆலயத்தில் பிறந்தேன், பாஸ்டர் கூட இருந்தேன், ஊழி செஞ்சேன், அதை செஞ்சேன், இதை செஞ்சேன். உன் ஜீன் இருக்குது. உன்னை தேவன் தூக்கிட்டு மேலே போயிட்டே இருப்பார். நீ கை வைத்துனா அதுதான் உன் உயர்வு. நீங்க கை தூக்குறது சும்மா கிடையாது. நீங்க தூக்குற கை தான் உங்க வாழ்க்கையின் உயர்வு. எவ்வளவு தூரம் தூக்குறியோ அதான் உயர்வு. ஹல்லேலூயா. எல்லாமே இண்டிகேஷன் தான். எவ்ரிதிங் இஸ் இண்டிகேஷன் இன் யுவர் லைஃப். ஆமென். மொர்தெக்காய் இங்கே ஆமான். இந்த ஆமானை யார் வைத்தினா? ராஜா வைத்தினா. சொல்லுங்க, ஆமானை யார் வைத்தினா? ஆனா மொர்தெக்காய் எஸ்தர் யார் வைத்தனா தெரியுமா? தேவன். ஹல்லேலூயா. இப்ப கை வைத்து சொல்லுங்க, தேவன் உயர்த்துகிறது இருக்குது, மனுஷன் உயர்த்துறது இருக்குது. மனுஷன் உயர்த்துகிறது மனுஷனாலே அழியும். கடைசியில் இந்த ஆமானை கொண்டது யாரு தான்? ராஜா தான். என்ன செய்ய? தூக்கலவனை ஓடு. ஆனா அந்த மொர்தெக்காய் எஸ்தரை உயர்த்தினது யாரு? கர்த்தர். ஹல்லேலூயா. வாசலில் காத்து கிடந்த மொர்தெக்காயை ராஜாவின் அரண்மனைக்கும், ராஜாவின் அரண்மனையில் இருந்த ஆமானை தூக்கு மேடைக்கும் அனுப்பினவர் ராஜாதி ராஜா. கரங்களை நல்லா தட்டுங்க, வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணி. நம்முடைய தேவன் சர்வ வல்லவர், எதையும் மாற்றுவார், தலைகீழ எல்லாத்தையும் மாத்திடுவார். ஆனா உனக்குள்ள யாருடைய ஜீன் இருக்கணும்? தேவனுடைய ரத்தம். ரத்தம் இப்ப துடிக்குதா? இயேசுவின் ரத்தம் உனக்குள்ள துடித்துக் கொண்டிருக்குதா? இந்த வார்த்தை கேட்கும் போது do you have an emotion in your spirit? இந்த மொர்தெக்காய்க்கும் எஸ்தருக்கும் அவங்களுக்கு 2 பேருக்கும் ஒரு இது இருக்குது. நாங்கள் யார்? யூதர்கள். நாங்கள் யார்? யூதர்கள், தேவனுடைய பிள்ளைகள். நீங்கள் ஆஃபீஸில் என்னைக்காவது ஜெபம் பண்ணியிருக்கீங்களா? ஐயோ, ஆஃபீஸில் ஜெபம் பண்ணிட்டா திட்டுவானே, வேலையை எடுத்துருவானே. ஆனால் எஸ்தர் எங்கே ஜெபம் பண்ணா? அரண்மனையில். எத்தனை நாள் உபவாசம்? 3 நாள். என்ன செஞ்சா? சாப்பிடாம வெறும் எஸ்தர் மட்டுமா இருந்தா? பி கேர்ஃபுல், டேக் கேர் ஹூ யூ ஆர். எங்கிருந்தாலும் நம்ம மைண்டில் ஒன்று இருக்கணும். நம்ம யாருடைய பிள்ளைகள்? தேவனுடைய பிள்ளைகள். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள். நான் விடுதியில் படிச்சுட்டு இருக்கும்போது லீவ் வந்த உடனே எல்லாம் பெட்டி கட்டிட்டோம் வீட்டுக்கு ஓடிடுவான். நான் அங்கே ஆஃபீஸில் இருப்பேன் அந்த வார்டன் கூட. அவர் எனக்கு சொல்லணும், நீ வீட்டுக்கு போ அப்படின்னு சொன்னால் தான் நான் எங்கே போவேன்? போவேன். எல்லா குக்ஸ் எல்லாம் அனுப்பி எல்லாத்தையும் அனுப்பி முடிஞ்சு ஏலமன் நான் 2 பேர் ஸ்டாஃப்ஸ் மட்டும் இருப்போம். அப்போ வார்டன் சொல்லுவார், ஏலமன் நீ வீட்டுக்கு போயிட்டு வா அப்படின்னு. நான் சொல்லுவேன், இன்னும் இவ்வளோ வேலை இருக்குது, இதெல்லாம் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸ் மறுபடியும் வந்தாங்கன்னா என்ன இருக்கணும், எல்லாமே இருக்கணும் அப்படின்னு சொல்லுவேன். உடனே அவர் சொல்லுவார், நீங்கள் 10 நாள் போயிட்டு வந்துரு, அதுக்கப்புறம் புறப்பட்டு போவேன். இன்னைக்கு விட்டா போதும். இப்போ ஆத்தமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம் இப்போ போட்டால் கூட என்ன பண்ணிடுவாங்க? தேவன் எல்லாவற்றையும் சரியாய் செய்ய விரும்புகிறார். வாசிங்க 3:1. ஆமான். ஆமானை பற்றி வேதம் என்ன சொல்லுகிறது? 3:1. எப்படி அந்த ஆமானை என்ன செஞ்சானா? இப்ப இந்த 3:1 மறுபடியும் வாசிங்க. இந்த நடவடிக்கைகளுக்கு பின்பு எல்லாம் சேர்ந்து சதமா வாசிங்க. இந்த நடவடிக்கைகளுக்கு பின்பு அகஸ்வேரு என்ன குமாரன்? அமெதத்தாவின் குமாரனாகிய ஆமான் என்னும் ஆகானியனின் ஆமான் என்னும் ஆகானியன். ஹல்லேலூயா. யார் இந்த ஆகாக்? 1 சாமுவேல் 15:8 எடுத்துக்கிடுங்க வேகமா. யார் இந்த ஆகாக்? இந்த ஆமான் ஆகாக் அப்படின்ற சந்ததியில் உள்ளவன் அப்படின்னு சொல்லியிருக்குல்ல. ஆகாக்
யார் இந்த ஆகாக்? வாசிக்க 1 சாமுவேல் 15:8. அமலேக்கியரின் ராஜாவாகிய கவனமா வேகமா கவனிங்க. அமலேக்கியரின் ராஜாவாகிய ஆகாக். போதும், அவ்வளவுதான். சொல்லுங்க, ஆகாக் யாரு? சத்தமா சொல்லுங்க, நேராச்சு சொல்லுங்க. அமலேக்கியரின் ராஜா. சத்தமா சொல்லுங்க, என்ன ராஜா? ஆமா, the Agag is the king of Amalekites. Amalekites. I want to repeat it. Put it in your mind. வேதத்தில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் வல்லமை உள்ளது. ஆமென் சொல்ல முடிந்தால் ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, மொர்தெக்காய் யாருடைய பரம்பரை? மறந்துச்சு பாஸ்டர். யாரு? யாக்கோபு. அப்புறம் எந்த கோத்திரம்? பென்யமீன். சதமா சொல்லுங்க, என்ன கோத்திரம்? ஒரு கை எப்படி தூக்குங்க, பென்யமீனுக்கு மீனிங் சொல்றேன். ஒரு கை, வலது கை தூக்குனீங்களா? சாப்பிட்ற கை தானே? ரைட், குட். பென்யமீன் அப்படின்னா வலது கையின் புத்திரன் அர்த்தம். என்ன கதை? அந்த சந்ததியில் வந்தவன் யாரு? மொர்தெக்காய். இந்த ஆமான் எந்த சந்ததியில் வந்திருக்கிறா? ஆகாக். ஆகாக் யாரு? சொல்லுங்க. அமிலேக்கேன். இந்த அமிலேக்கேன் யாரு? ஆதியாகமம். வேதத்தில் உள்ள அத்தனை ஆரம்பமும் ஆதியாகமம் தான். ஆதியாகமம் 36:12 ஏசாவின் பேரன் வழியாக, ஏசா யாக்கோபு 2 பேர் இருக்காங்க. அந்த ஏசாவின் பேரன் வழியாக வந்த சந்ததி தான் இந்த அமலேக்கியன். 36:12 என்ன இருக்கு? திம்னான் ஏசாவின் குமாரன் ஆகிய எலிப்பாசுக்கு மறுமணியாட்டியாக இருந்து. போதும், ஏசாவின் குமாரன். அப்படியே அது பின்னால வாசிக்க அதிக நேரம் இல்லை. அப்படி நீங்க வாசிட்டு வந்தீங்கன்னா, ஏசாவின் பேரன் எல்லாம் எங்கூட சேர்ந்து சொல்லுங்க, யாருடைய பேரன்? ஆமா, இவன் அந்த ஆபிரகாம் சந்ததியில் தான் வர்றான். ஆண்டவர் ஏசா யாக்கோபு 2 பேரு அங்கு கொடுத்திருக்கிறார். ஆனா வேதத்தில் ஆண்டவர் சொன்னாரு, யாக்கோபை சிநேகித்தேன், யாரை வெறுத்தேன்? ஏசாவை. இன்னைக்கு கொஞ்சம் எழுதி வச்சுக்கிடுங்க எல்லாரும். உங்க குடும்பத்தில் 4 பேர் இருந்தாலும் எல்லாரையும் தேவன் தெரிஞ்சுக்கிறது இல்லை. 2 பேர் நீங்க உடனே எல்லாம் பண்ணுவீங்க. ஆனா யார் தெரிஞ்சுக்கணும்? தேவன் தெரிஞ்சுக்கணும். ஞானசேகரன் எடுக்கிற தப்பு இல்லை, கர்த்தருக்கு கூப்பிடுறது தப்பு இல்லை. நாம நல்ல எஃபர்ட்ஸ் எடுப்போம். ஆனா இயற்கையானவே அவன் குணம் வந்து பயங்கரமான குணமா இருக்கும். அவன் மாற மாட்டான். ஏசாப்பை பத்தி எப்படின்னா, அப்படியே சுட்டுக்கிட்டே அலைவான். குருவி சுடுவான், இதை சுடுவான், அதை சுடுவான். இதான் வேலை. அதில் தான் அவன் என்ன செய்யணும்? பிழைக்கணும் அப்படின்னு அவனுக்கு எழுதப்பட்டிருக்குது. அவன் அதில் தான் பிழைப்பான், அதில் தான் அவன் இருப்பான், அந்த ஏசா. ஆகவே ஏசாக்கு கொடுத்த ஆசீர்வாதம் அதுதான். அதனால குதிரையை பிடிச்சி நாயாவோ, நாயை பிடிச்சி குதிரையாவோ மாற்றவே என்ன செய்யாது, முடியவே முடியாது. ஜெபம் பண்ணணும், எல்லாம் செய்யணும். ஒரு லெவல் வந்தா பேசாம விட்டுறணும். யார் பார்த்துக்கிடுவா? கர்த்தர் பார்த்துக்கிடுவார். ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு யாரு கூட கர்த்தர் பேசிட்டு இருக்கிறார். நீ ஒன்றை செய்யலாம், ஆனால் ஆண்டவர் ஒன்றை செய்வார். கவனிங்க, ஈசாக்குடைய குடும்பத்தில் ரெபேக்கா, அந்த ஈசாக்கு 2 பிள்ளைங்க, ஏசா யாக்கோபு. அம்மாவுக்கு யாரை பிடிக்கும்? யாக்கோபை தான் பிடிக்கும். அம்மாவுக்கு யாரை தான் பிடிக்கும்? ஆனால் அப்பாவுக்கு யாரை பிடிக்கும்? ஏசா. ஏன் பிடிக்குன்னா, அப்பாவுக்கு ஏன் பிடிக்குன்னா, அவன் நல்லா கறி வச்சு கொடுப்பான், மான் கறி வச்சு கொடுப்பான். அதை தின்னுட்டு யாருக்கு பிடிச்சி போச்சு? அப்பாவுக்கு பிடிச்சி போச்சு. ஆனால் ரெபேக்காளுக்கு யாரை தான் பிடிச்சது? ஆனால் ஆண்டவருக்கு யாரை தான் பிடிச்சது? புரிஞ்சுக்கிடுங்க. அம்மாவுக்கு ஒன்றை பிடிக்கலாம், அப்பாவுக்கு ஒன்றை பிடிக்கலாம். யாருக்கு பிடிக்கிறதா ஃபைனல். அதனால நீங்கள் யாரும் ஒன்று எழுதி வச்சுக்கிடுங்க. இன்னைக்கு யாரு கூட கர்த்தர் பேசிட்டு இருக்கிறார்? எந்த குடும்பத்தோட கர்த்தர் பேசுகிறார்? 4 பிள்ளை இருந்தால் 4 உடனே மேலே வந்துடாது. கர்த்தர் யாரையோ ஒன்றை தெரிந்து கொள்வார். அந்த ஒரு ஆளை நீ உருப்படியாக கொடு கர்த்தர்கிட்ட. யாரு எந்த பிள்ளையை கர்த்தர் விரும்புகிறார் அந்த பிள்ளை கர்த்தர்கிட்ட கொடு. தேவன் அதை செய்யட்டும். ஏசாவை யாரும் மாற்றவே முடியாது. ஏசாக்கு புத்திர சுவிகாரெல்லாம் வேணாம், தூக்கி போட்டு கூட வாங்கி குடிச்சிருவான். கேரக்டரே அப்படிதான், அவன் குணமே அப்படிதான். வித்து தின்றுவான், அழிச்சுக்கிட்டே இருப்பான், தின்னுக்கிட்டே இருப்பான், சாப்பிட்டுக்கிட்டே இருப்பான், சுத்திக்கிட்டே இருப்பான். இது யாருடைய சந்ததி? ஏசாவின் சந்ததி. ஆனா ஏசா சந்ததி தான் ஈசாக்கு பையன். தாத்தா யாரு? ஆபிரகாம். எத்தனை பேருக்கு இது வரைக்கும் புரிஞ்சா விளங்குதா? ஆமேன்னு சொல்லுங்க. எல்லாம் கைவித்துங்க. ஒரே சந்ததி தான், ஒரே பரம்பரை தான். ஆனால் என்ன இருக்குங்க? வித்தியாசம் இருக்கு. இன்னைக்கு நிறைய குடும்பத்தில் இதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஊழியக்காரங்களை அப்படியே நைப்பாங்க போட்டு.
அவங்களுக்கு ஆசை எல்லா பிள்ளையும் கொண்டு ராஜாங்கத்தில் வச்சிடணும். நான் இன்னைக்கு சொல்கிறேன், தேவனுடைய மனுஷனாக தீர்க்கதரிசி எங்கேருந்து சொல்கிறேன், தேவன் நினைச்சது மட்டும்தான் நடக்கும். நீ எத்தனை பிள்ளையை பெற்றாலும், நீ உன் பிள்ளைய தங்க கட்டியா நீங்க வைத்தாலும் யார் நினைக்கணுங்க, அவ்வளோதான். இன்னொன்று, ஏசாவை யாரும் மாற்றவே, கூளை கொடுத்துட்டு லேண்டை வாங்கி எல்லாம் பண்ணுறவன், அடித்து மானை சுட்டு சாப்பிட்றவனை போய் கொண்டு அவனை உட்கார வைக்கவே முடியாது. தேவன் சிலரை தேவன் தெரிந்து கொள்கிறார். இங்கே இருக்கிறவங்க ஒப்பு கொடுத்து ஜோமனுக்கு பார்க்கலாம், என்னை தெரிந்து கொண்டதுக்காக ஸ்தோத்திரம். நம்ம யாருடைய சந்ததி? யாக்கோபின் சந்ததி, ஆபிரகாமின் சந்ததி. வேதம் இதான், வசனம் இதான். வசனம் ஒரு நாள் மாறவே மாறாது. 36 ஆண்டு காலம் தேவன் சபையோடு இப்படி பேசவில்லை. இனி தேவன் திருச்சபையோடு பேச விரும்புகிறார். காரணம், நாம் குழந்தையை போல இன்னும் பால் குடிச்சிட்டு இல்லை, முதிர்ந்தவளா மாறுகிறோம். கறி சாப்பிடணும், எலும்பை உடைச்சு சாப்பிடணும், வில் வீரர்களா மாறணும். எத்தனை பேர் வளர விரும்புகிறோம்? கவிதை ஆமைன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக. உன்னை நீங்க கேட்ட எம்மையும் ஆசீர்வதிப்பார். இந்த பால் குடிக்கவே என்ன அழைக்கல, வேதத்தை அறிந்து கொள்ள தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். இப்போ என்கிட்ட சொல்லுங்க, மொர்தெக்காய் யாருடைய சந்ததி? யாக்கோபின் சந்ததி. ஆமான் யாருடைய சந்ததி? ஆகாக். ஆமான் யாரு? ஆகாக். அடுத்தது அமிலேக்கியன். அமிலேக்கியன் யாரு? ஏசா. அப்படி போனோம், ரூட் போனோம். ஏசாவின் பேரன், ஏசாவின் பேரன். அந்த காலத்தில் கவனிங்க, இதெல்லாம் நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய காரியம். திருமணம் செய்யும் போது, இப்போ நீங்கள் கல்யாணம் பண்ணுறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க, எல்லாம் செய்கிறீங்க, அன்னைக்கு உள்ளதுக்கு இன்னைக்கு உள்ள வித்தியாசத்தை நல்லா கவனிச்சுக்கிடணும். பைபிளை வாசித்துட்டு நீங்கள் எதுவும் பைத்தியமாகக்கூடாது. வேதம் காலாகாலத்தில் மாறிக்கிட்டே வருது. உலகத்தில் கூட சட்டங்கள் மாறிக்கிட்டே வரும். இப்போ கூட ஜனவரியிலேருந்து அரசாங்க சட்டம் 3 சட்டம்லாம் மாறி இருக்குது. யார் இந்திய குடியுரிமை எல்லாம் மாற்றிருக்காங்க அப்படின்னா சட்டங்கள் என்ன செஞ்சுட்டே வரும்? சட்டம் என்ன செஞ்சுட்டே வரும்? மாறிட்டே வரும். வேதத்துலையும் அப்படிதான். ஆதி ஆமத்தில் இருந்த சட்டம் யாத்திராமத்தில் இல்லை. ஆனால் ஆதி ஆமத்தில் சில காரியங்கள், அநேக காரியங்கள் கடைசி வரைக்கும் வரும். இதெல்லாம் உண்மை. ஆபிரகாம் கல்யாணம் பண்ணதே சித்தப்பா பொண்ணு தான். யார்? அந்த சாராள். அந்த நீயும் ஆதி ஆமத்தில் இருந்தா யாரை நீ கட்டிக்கலாம்? சித்தப்பா பொண்ணை கட்டிக்கலாம், சித்தப்பா பையனை கல்யாணம் பண்ணிக்கலாம். என்ன எப்போ இருந்தீங்கன்னா? ஆமாம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்? இயேசு காலத்தில், புதிய ஏற்பாட்டில், தமிழ்நாட்டில், இந்தியாவில் இருக்கோம். புரிஞ்சாலும் கைவித்தீங்க? இது வரைக்கும் புரிஞ்சவங்கள? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ஏசாவும் அவன் கல்யாணம் பண்ணது அவங்க அண்ணன் பொண்ணு, தம்பி பொண்ணு இப்படி பார்த்ததா அப்படி தான் கல்யாணம் பண்ணிக்கிடுவாங்க. அவங்களுக்கு அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. காட்டில் போய் வேலை செஞ்சால் அங்கே ஒரு வீடு வச்சுருப்பான், இப்படி வச்சுருப்பான். அது அந்த காலத்தில் நடந்தது. அப்படி இருக்கும்போது தான் அதில் பிறந்த ஒரு பையன்தான் ஒருத்தன். அதில் வந்தது தான் அந்த ஆமான், அமிலேக்கியர். அப்படின்னா எங்கனா பிறந்து எங்கனா, அதுக்கு தான் ஒரு கல்யாணம், ஒரு காரியம்னா குடும்பத்தை போய் விசாரிப்பாங்க. இவன் யாருக்கு பிறந்தவன், இன்னார் பையன், இன்னார் பையன், இன்னார் பையனா. எதுக்கு சர்ச் பண்ணுவாங்க அப்படின்னா, என்னதான் மீசை இருந்து மீசை இல்லாமல் இருந்தாலும், வடிச்சிருந்தாலும், பொண்ணு என்ன மேக்கப் பண்ணியிருந்தாலும், என்ன ஜீனோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஜீன் மாறவே மாறாது. ரத்தம் என்ன செய்யாது? மாறாது. புரிஞ்சால கைவிதி ஸ்தோத்திரம் பண்ணி ஹல்லேலூயா. இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்டாலும் உங்கள் ஆத்மா தான் மாறும் ஒழியே என்ன மாறாது? சரீரம், உங்கள் சரீரத்தில் உள்ள ரத்தம் அப்படி தான் இருக்கும். ஆனால் இயேசுவின் ரத்தத்தால் சில சொல்லுவாங்க, இவர் கிறிஸ்டியன் ஆயிட்டாரு, ஏன் இப்படி பார்க்குறாரு, ஏன் அப்படி இதெல்லாம் நினைக்கிறாரு அப்படின்னா, ஜீன் மாறாது, ஜீன் மாறாது. அதுக்காக உடனே ஏசாவை தூக்கி கொண்டு உள்ள வைக்க முடியாது. வேதம் வேதம் தான். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. உன்னை யாக்கோபாக அழைத்ததுக்காக யாருக்கு நன்றி சொல்லணும்? அவ்வளவுதான். உன்னை ஏசாவா வைக்காம இருக்கிறதுக்கு நன்றி சொல்லணும். தேவனமே மாற்றினதுக்காக என்ன சொல்லணும்? நன்றி, நன்றி சொல்லணும். அவ்வளவுதான். இப்போ ஏசாவின் பரம்பரையில் வருகிற ஆமான், யாக்கோபின் வழியே வருகிற மொர்தெக்காய், 2 பேர் எங்க இருக்கிறாங்க? யூதரின் அரண்மனையில் இருக்கிறாங்க. இப்ப இந்த ஏசாவின் வம்சத்தில் வந்த இந்த ஆகாய் பரம்பரையில் வந்த அமலேக்கியனுக்கு, அந்த ஆமானுக்கு என்ன புத்தி அப்படின்னா, யாக்கோபை அழிக்கணும். என்ன அழிக்கணும்? ஏன் அப்படி வந்துச்சு? சின்னதுல யாக்கோபு ஏசா என்ன போட்டவங்க? சண்டை போட்டவங்க. எல்லாரும் சொல்லுங்க, புரியுதா? பைபிள் தெரிஞ்சவங்க இருக்கீங்கல்ல. சின்ன வயசுல ஏசா யாக்கோபு என்ன போட்டவங்க? சொத்துக்கு சண்டை போட்டவங்க. அவங்க அப்பா ஒரு நாள் யாக்கோபை கூப்பிட்டு, ஏசா ஒன்று அழிக்க பார்க்குறான்,
ஓடிடுறா, அத்தை வீட்டுக்கு ஓடிடு, அந்த ஊருக்கு ஓடிடு அப்படின்னு சொல்லி ஓட வச்சாங்க. இப்படிப்பட்ட சந்ததியில் உள்ளவன் தான். சந்ததி மாறாது, குணங்கள் மாறாது. நல்ல கல்யாணம் கட்டிட்டு வந்தா கூட உடனே அந்த கேட்டகரியெல்லாம் உடனே மாறிடாது. அதனால போய் கல்யாணம் கட்டிட்டு வீட்டுக்கு போனோடனே பீரோ சாவி கேட்கறது, மாமியார் சேலைகளை மாற்ற வைக்கிற இந்த வேலையெல்லாம் நடக்காது. யார் ஜீனை யார் மாற்றவே முடியாது. நீ தான் எப்படி வாழ்ந்துக்கிடணும், கவனமாக வாழ்ந்து யாருக்காக நிற்கணும். ஹல்லேலூயா. கையை சீக்கிரம் எனக்கு உயர்த்துங்க எல்லாரும் செய்யலுங்க. யாரையும் குறை சொல்லாத, யாரையும் குறை கண்டுபிடிக்காத. அவங்கவுங்க ரத்தத்தின்படி தான் அவன் இருப்பான், அவன் ஜீன் படி தான் இருப்பான். ஆனால் கை எப்படி சொத்துங்க. ஆனால் ஜபத்தில் எல்லாரும் ஒன்றா சேரலாம். சொல்லுங்கள், ஆவியில் ஒன்றா சேரலாம். ஆனால் மாம்சத்தில் என்ன செய்ய முடியாது. கை தட்டுங்க பார்க்கலாம், இதுக்கு புரிஞ்சா மட்டும் சொல்லுங்க. மாம்சத்தில் ஒன்று சேர முடியாது. நீ மாம்சம் மாம்சம்தான், ஆவி ஆவிதான். ஹல்லேலூயா. நீ ஆவியில் ஒன்று சேர்ந்துருக்கிறதுனால மாம்சத்தில் ஒன்று சேர்ந்துடவே பாருங்க. நாங்கள் 2 பேரும் ஆவியில் ஒன்றா இருக்கோம், ஆனால் எங்களை மாம்சத்தில் ஒன்று சேர முடியாது. ஏன் இன்னைக்கு பிரச்சனை? அண்டர்ஸ்டாண்டிங் தான். புரியாத நீ புரிந்து கொள். கைவிதி சொல்லுங்க, நான் புரிந்து கொண்டேன். சத்தமாக சொல்லுங்க, அதே சொல்லுங்க. புரியாமல் போனாலும் சொல்லிடு. என்ன செய்? ஆமைன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. இப்போ இப்படி வரோம், ஆமான் இப்படி வரோம். இந்த ஆமானை பற்றி அங்கே வேதம் சொல்லுது. இவங்க யாரு? அமலேக்கியர்கள். என்ன காரியங்களா? சரி, ஏன் பாஸ்டர் இந்த அமலேக்கியர் மேலே ஆண்டவருக்கு ரொம்ப கோபம் அப்படின்னா, யாத்திராகமம் 17-14 இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு கானான் தேசத்துக்கு வரும்போது செங்கடலை கடந்து வர்றாங்க. அப்போ தான் பாவம். அவ்வளோ கஷ்டப்பட்டு எகிப்தை விட்டுட்டு வெளியே வந்து செங்கடலாம் கடந்து வெளியே வந்தா முதுகுக்கு பின்னால வந்து கவனிங்க 17-14 வாசிங்க. பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி இதை நினைவு கூறும் பொருட்டு நீ ஒரு புஸ்தகத்தில் எழுதி யோசுவாவின் செவி கேட்கும்படி வாசி. அமலேக்கை வானத்தின் கீழ் பாருங்க, அமலேக்கரை வானத்தின் கீழெங்கும் இராதபடி. ஏன் அப்படின்னா அது உள்ள போய் நீங்க வாசித்துக்கிடுங்க. இந்த அமலேக்கர் வந்து பின்னால வந்து குத்துவான். சத்தமா சொல்லுங்க, எப்படி குத்துவான்? முன்னால பல்ல காமிப்பான், பின்னால வந்து குத்துவான். தேவ ஜனங்களை பிடிக்காது. செங்கடலை கடந்து இஸ்ரவேல் ஜனங்கள் பாட்டு பாடி துதித்து கொண்டு வெளியே வர்றாங்க. பின்னால யார் வர்றா? அமலேக்கன் வர்றான். இந்த பேக் வாய்ஸ் பீப்புள்கிட்ட ரொம்ப கவனமா இருக்கணும். நேரடியா பேச மாட்டாங்க. எங்க போய் பேசுவாங்க? பின்னால பேசுவான். இப்படிதான் இருப்பாங்க அமலேக்கியர். எல்லா கை விதி சொல்லுங்க. அமலேக்கியன் யாரு? பின்னால பேசுறவன். என்னங்க பேசுறவன்? கையாசிங்க வேகமா. புறங்குறாதிருப்பாயாக. Our address, Reverend J. James Salomon, Alpha Grace AG Church, number 620, East Coast Road, Pudupatnam, Kalpakkam, 603102.